நாம் இதற்கு முந்தைய பதிவில் முருகனின் வேல் மனிதர்களின் மனதிலிருந்து அகற்றக்கூடிய 6 தீய குணங்கள், அதாவது காமம், லோபம், மோகம், குரோதம், அகங்காரம், மதசரியம் பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் அந்த 6 தீய குணங்களால் ஏற்படும் இன்னல்கள் எவை என்பதை பார்ப்போம். முதலாவதாக காமம். காமம் என்ற சொல் ஆவல் அல்லது ஆசை என்று பொருள்படும். ஒரு மனிதனின் நியாயமான ஆசை எப்போதும் அவனுக்கு தீங்கு விளைவிக்காது. அதுவே தர்ம நியதிக்கு மாறான ஆசை எப்போதும் மனிதர்களுக்கு அழிவையே தரும். இதற்கு உதாரணம், ராமாயணத்தில் ராமனும் சீதையும் ஒருவரையொருவர் நந்தவனத்தில் சந்தித்த போது இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டது. இதைத்தான் கம்பர் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் என்று உரைத்திருப்பார். இது நியாயமான ஆசை. அதே ராமாயணத்தில் ராவணன் மாற்றான் மனைவியான சீதை மீது தேவையற்ற ஆசை கொண்டு அதன் விளைவாக சீதாதேவியை கவர்ந்து சென்றான். இறுதியில் ராவணன் ராமனால் அழிக்கப்பட்டான். ராவணன் சீதா பிராட்டி மீது கொண்டிருந்த அதீத ஆவல்தான் காமம். அதுவே அவன் அழிவுக்கு வழிவகுத்தது. அடுத்ததாக லோபம். லோபம் என்ற சொல் ஒரு மனிதனின் பேராசையை குறிக்கும். தேவைக்கு அதிகமாக ஒன்றின் மேல் ஆசை கொள்வதையே பேராசை என்கிறோம். மற்றவர்களுக்கு சொந்தமானதை அடைய நினைப்பதும் பேராசையே. ஒருவன் தனக்கு வேண்டியது கிடைத்துவிட்டால் அதை வைத்து இன்புற வேண்டும். ஆனால் இன்னும் இன்னும் வேண்டும் என்பதாக நினைத்து பேராசை கொள்ளக்கூடாது. இத்தகைய பேராசை குணம் மனிதனை அழிவின் பாதைக்கே இட்டுச் செல்லும். இதற்கு உதாரணம் சூரபத்மன். அவன் ஈசனிடம் எண்ணற்ற வரங்களை பெற்றிருந்த போதிலும் இது போதும் என்ற எண்ணம் சூரபத்மனுக்கு இல்லை. அவன் மேலும் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு இந்திரன் உட்பட பிற தேவர்களை எல்லாம் சிறையிலிட்டு துன்புறுத்தினான். இச்செயலை கண்டு சினந்த ஈசன் சூரனை அழிக்க வேலனை தோற்றுவித்தார். அவ்வேலன் சூரபத்மனை சம்ஹரித்தார். அடுத்ததாக குரோதம். குரோதம் என்ற சொல் கோபம், சினம் என்று பொருள்படும். நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றுதான் நினைப்போம். அந்த ஆசை நிறைவேறாத போது அது கோபமாக மாறுகிறது. அக்கோப உணர்வானது நம் மனதிற்குள் புகுந்துவிட்டால் அது நாம் செய்யும் செயல்களில் சஞ்சலங்களை ஏற்படுத்தும். அதன் காரணமாக நாம் சொல்லும் செயலும் பாதிக்கப்படும். கோபத்தால் ஏற்படும் சொல்லும்